நண்பர்களே வணக்கம். நான் தனலட்சுமி ஆர்கானிக் சுரேஷ் பேசுகிறேன். இது அரப்பு சார். நாங்கள் நார்மலாக சிவக்காய் போடுறோம் சார். அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இதுக்கு பதிலாக நாங்கள் அதுவே போட்டு போயிடலாமே, எதுக்கு நாங்கள் அரப்புத்தூள் போடணும் அப்படின்றது சில பேரோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்லிடுறேன். நான் அரப்புத்தூள் கண்டிஷன் அண்டு கூலிங். எப்படின்னா, கண்டிஷன்னா நம்ம முடி என்ன நிலைமையில் இருக்கோ அதே நிலைமையில் கண்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடி கொட்டாத அளவுக்கு கண்டிஷன் பண்ணுறது. ப்ளஸ் கூலிங், அதாவது உடம்பு சூட்டை கூலிங் பண்ணுறதுக்கு. சீயக்காய் எதுக்கு அப்படின்னா, ஸ்ட்ரென்த்து, முடியோட ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் க்ளீனிங்கு, ஸ்ட்ரென்த்து க்ளீனிங், அப்புறம் க்ரோத்து, முடி வளர்ச்சிக்கு உதவும். அதாவது எப்படி சொல்லணும்னா, முடியோட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோத்து, முடியோட க்ரோத்துக்கு உதவி பண்ணுறது. ப்ளஸ் முடி அழுக்காக இருந்துச்சு, அழுக்காக இருக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் சீயக்காய் போட்டு குளிக்கிறப்ப அதோடு சேர்ந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக சீயக்காய் யூஸ் பண்ணுறது. இந்த அரப்புத்தூள் எதுக்குன்னா, முழுக்க 90% கூலிங் மட்டும்தான். கூலிங் இது கூலிங்கு ப்ளஸ் இது கண்டிஷ்னர். அதாவது முடி கொட்டாமல் கண்டிஷனாக இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதை தேய்ச்சி குளிக்கிறப்போ நான் வீடியோ போடுறேன். நான் போட்டு எப்படி இது பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ போடுறேன். இது கொஞ்சமாக தான் நுரை வரும். இதோட பூந்தி கொட்டையை போட்டு நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நல்லா நுரை கிடைக்கும். உங்களுக்கு இயற்கையான ஷாம்பாவாக இருக்கும் அது. ஸோ கெமிக்கல் ஆட் பண்ணாமல் அது இயற்கையான ஷாம்பாவாக தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இது எந்தவித கெமிக்கல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கிறது. இயற்கையாகவே நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணால் இதில் எந்தவித கெமிக்கலும் கிடையாது, எந்தவித சைடு எஃபெக்ட்டும் வராது. ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணிங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இல்லை இதை சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இது எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை இதை வேறு ஏதாவது கலந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறையா பேர் பார்க்குறீங்க நண்பர்களே, ஒரு லைக் தட்டி விட்டு பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு.